விவசாயிகள் பிரச்சினைக்கு மத்திய அரசு தீர்வு காணாவிட்டால் வரும் 15ஆம் தேதி முதல் சென்னையில் காலவரையற்ற காத்திருப்பு போராட்டம் நடத்தப்படும் என்று விவசாயிகள் சங்கம் அறிவித்துள்ளது. காவிரி முல்லை பெரியாறு விவகாரத்தில் தமிழக நலனை பாதுகாக்க வேண்டும், விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் டெல்லியில் நேற்று மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. இக்குழுவின் ஒருங்கிணைப்பாளர் PR பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் தமிழக விவசாயிகள் நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்றனர். மேலும் தமிழக அரசியல் தலைவர்களும் அதிக அளவில் பங்கேற்றனர். போராட்டம் முடிந்து சென்னை திரும்பிய விவசாயிகள் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய குழுவின் ஒருங்கிணைப்பாளர் PR பாண்டியன் விவசாயிகள் பிரச்சினையில் தமிழக அரசு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். தங்களது பிரச்சினைக்கு மத்திய மாநில அரசுகள் உரிய தீர்வு காணாவிட்டால் வரும் 15ஆம் தேதி முதல் சென்னையில் காலவரையற்ற காத்திருப்பு போராட்டம் நடத்தப்படும் என்று தெரிவித்தார். தொடர்ந்து முல்லை பெரியாறில் இன்றைக்கு 3628 ஏக்கர் நிலப்பரப்பில் நீர்த்தேக்க பரப்பில் புதிதாக கார் பார்க்கிங் அமைக்கிறோம் என்கிற பெயரால் இன்றைக்கு நீர் சேகரிக்கிற பகுதியை தடை செய்வதற்கான முயற்சியில் கேரள அரசாங்கம் ஈடுபட்டிருப்பதாக அதிர்ச்சிமிக்க தகவல் வந்து கொண்டிருக்கிறது. இது போராட்டம் நடந்து கொண்டிருக்கிற வேளையில் கேரள அரசு இப்படி நடந்து கொள்வதை தமிழக அரசு வேடிக்கை பார்க்கக்கூடாது. மத்திய அரசுக்கு உரிய அழுத்தம் கொடுக்க வேண்டும். மத்திய அரசு தொடர்ந்து பாராமுகமாக இருக்குமேயானால் மார்ச் 15ஆம் தேதியிலிருந்து தமிழக பாரதிய ஜனதா கட்சியிடம் நியாயம் கேட்டு நீதி கேட்டு காலைவரற்ற காத்திருப்பு போராட்டத்தை சென்னையில் நடத்த உள்ளோம்.